கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக. பொதுவாக நம்முடைய சபையில் ஒரு ஸ்பெஷல் டேஸ் அப்படின்லாம் நம்ம ஸ்பெசிஃபிக்காக நோட் பண்ணி சொல்லுவது குறைவு. ஆனால் இந்த நாளில் விமென்ஸ் டேயாக இருக்கிறபடினால, சகோதரிகள் தினம் அல்லனா அந்த விமென்ஸ் டேயாக இருக்கிறபடி, பெண்கள் தினமாக இருக்கிறபடினால, நேற்றைய தினத்தில் இந்த வார்த்தையை நான் ஏவப்பட்டேன். இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நான் ஏவப்பட்டபடியினால நான் தேவ சமூகத்தில் இந்த வார்த்தைக்குள்ளாக இருக்கிறேன். கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலமாய் நம்மோடு கூட பேச கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பிரைஸ் தி லார்ட். இந்த நாட்களில் பெண்கள் உலகத்தின் ஒவ்வொரு பகுதிகளிலும் சென்று போய் சாதித்து கொண்டிருக்கிறார்கள். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் உங்களையும் அநேக இடங்களிலே சாதிக்க வைத்து கொண்டிருக்கிறார். கர்த்தருக்காக சாதிக்கிற பிள்ளைகளாய், கர்த்தருக்காக பிரகாசிக்கிற பிள்ளைகளாய் கர்த்தர் தொடர்ந்து உங்களையும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய சபையில் பிரைஸ் தி லார்ட் ஊழியத்தின் பாதையில் நம்முடைய சகோதரிகள் கர்த்தருக்காய் அதிகமாய் பயன்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மவுண்ட் சியோன் பிரேயர் டீம் என்கிற டீமில் அநேக லீடர்ஸ் பெண்களாக இருந்து கொண்டிருக்கிறீங்க. மட்டுமல்லாமல் பிரேயர் செல்ஸில் ஒரு சில சகோதரிகள் அதற்காக அந்த பெண்கள் ஊழியத்தில் நீங்கள் அதிகமாய் பயன்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். மட்டுமல்லாமல் பிரைஸ் தி லார்ட் ஊழியத்தின் வெவ்வேறு ஸ்தலங்களிலே ஊழியத்தின் பாதையில் நீங்கள் பயன்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்ல, தொடர்ந்து பிரைஸ் தி லார்ட் உலக பிரகாரமான நன்மைகளினாலும் ஆசீர்வாதங்களினாலும் சகோதரிகளாகிய உங்களை கர்த்தர் அற்புதமாய் நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய சபையில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பெண்கள் மூலமாய் டாக்டர்ஸ் எழுப்பி இருக்கிறாங்க, பெண்கள் மூலமாய் லாயர்ஸ் எழுப்பி இருக்கிறாங்க, பெண்கள் மூலமாய் பல பல ஆபீசர் இருக்கிறாங்க. உண்மையாகவே நீங்கள் சாதித்து கொண்டிருக்கிறபடினாலே நிச்சயமாகவே இன்னும் உங்களை கொண்டு கர்த்தர் பலத்த காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா. உலக நாடுகளை பார்க்கும்போது பைலட் எழுப்பிட்டாங்க. பெண்கள் சாதாரணமாக பெரிய 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 ஃப்ளைட் என்ன பண்ணுறாங்க, ஓட்டுறாங்க. பெரிய பெரிய ஃபைட்டர் ஃப்ளைட் என்ன பண்ணுறாங்க, ஓட்டுறாங்க. விண்வெளி தளத்துக்கு பெண்கள் கடந்து சென்று விட்டாங்க. இப்படி சாதிக்கிற இடங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கும் போது இந்த உலகத்தின் சாதனைகள் மாத்திரமல்ல, கர்த்தருக்காகவும் சாதிக்க வேண்டும் என்கிறதான பிரைஸ் தி லார்ட் இன்னும் முனைப்போடு பெண்கள் எழும்பி பிரகாசிக்க வேண்டும் என்பதற்காக கர்த்தர் இந்த வசனத்தின் மூலமாய் நம்மத்திலே இடைப்படுவாராக. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வசனம் அழகா சொல்லி பாருங்க. குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. இந்த 10ஆம் வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் ஒரு குணசாலியினுடையதான வாழ்க்கையில என்னென்ன சுபாவங்கள் உள்ளவர்களாய் இருப்பார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு அழகாய் கற்றுக் கொடுக்கிறது. நான் அடிக்கடி இந்த பாயிண்ட்ஸ்ல சில பாயிண்ட்ஸ் உங்களுக்கு நோட் பண்றது உண்டு. அதை நீங்க கவனமா பாருங்க. இந்த குணசாலிகளுடைய வாழ்க்கையில, ஒரு பெண்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட பாதையிலே பிரயோஜனமாய் காணப்படுவார்கள் என்று சொல்லி நாம் காணப்படும். அதில் ஒரு சில வார்த்தைகளை உங்கள் மத்தியில் சுட்டி காட்டி தொடர்ந்து கர்த்தருக்காய் பிரகாசிக்கப்பட்ட ஒரு 3 பெண்களை உங்கள் மத்தியிலே சுருக்கமாய் எடுத்து வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். குணசாலியினுடைய சுபாவத்திலே முதல் சுபாவம் பாருங்க. 11ஆம் வசனம் வாசிங்க. 11ஆம் வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அல்லேலூயா. இந்த நாட்களில் ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய புருஷர்களுக்கு யாரை நம்ப முடியல, சகோதரிமார் நம்ப முடியல. பாருங்க, நிறைய புருஷர்கள் சகோதரியுடையதான வார்த்தையை கேட்பதற்கு ஆயத்தம் இல்லை, சகோதரியுடைய ஆலோசனையை கேட்பதற்கு ஆயத்தம் இல்லை. ஆனால் ஒரு குணசாலியாய், ஒரு ஜெபிக்கிற ஒரு தேவ பிள்ளையாய், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிற ஒரு தேவ பிள்ளையாக காணப்படும் போது வசனம் சொல்லுது பாருங்க. அவள் புருஷனுடைய இருதயம் யாரை நம்பும்? அவளை நம்பும். அப்போ நம்பிக்கைக்கு உரிய ஒரு தேவ பிள்ளையாய் கர்த்தருக்குள்ளே வளர வேண்டியது ஒரு குணசாலி ஸ்திரீயுடைய கடமையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். நேற்று தினத்தில் என்னுடைய ஒரு சகோதரர் எனக்கு கால் பண்ணாரு. கால் பண்ணிட்டு அவர் சொல்லும்போது அவர் சொன்ன ஒரு காரியம், எனக்கும் என் ஒய்ஃபுக்கும் ரொம்ப ஃபைட்டாகவே இருக்கு பாஸ்டர். நாங்கள் 2 பேரும் பயங்கரமாக சண்டை போடுறோம். சண்டைக்கு காரியம் பார்த்தோன்னா சின்ன விஷயமா இருக்கும், சின்ன காரியமாக இருக்கும் என்று சொன்னார். பாருங்க. அப்போ உடனே நான் என்ன பண்ணேன், ஃபோனில் தான் அவருக்கு என்ன பண்ண ஒரு சில ஆலோசனை கொடுத்தேன். அவர் ஆலோசனை கொடுக்கும்போது
அவர் சுமார் ஒரு 10-15 நிமிஷம் நான் என்ன பண்ண பேசுறத அவர் கவனமா கேட்டுக்கிட்டே இருந்தார். கடைசியா சொன்னாரு, என் மனைவி நல்ல காரியம்தான் பாஸ்டர் செய்யறாங்க, ஆனா நீங்க சொல்லும் போது நான் பண்ற மிஸ்டேக்கினாலதான் என் குடும்பத்தில் என்ன பண்ணுது, சில பிரச்சனை வருது. நான் அவளை நம்பாம இருக்கிறபடியினாலதான் சில பிரச்சனைகள் உருவாகுது என்று சொல்லி, இனி நான் என்ன பண்றேன், நான் என்ன ஆண்டவருக்கு முன்பு அர்ப்பணிக்கிறேன், என் ஒய்ஃப்ட்ட நான் மன்னிப்பு கேட்கிறேன், இனி ஏன் நிமித்தமா எந்த ஒரு பிரச்சனை என்ன பண்ணாது வராம நான் பார்த்துக்கிறேன் அப்படி சொல்லும் போது நான் கர்த்தரை மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா. அப்ப முதல் விஷயம் என்னன்னா, அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்புகிற அளவிற்கு பிரைஸ் தி லார்ட், அவளுடைய வாழ்க்கை பரிசுத்தமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. பரிசுத்தமாய் ஜெபத்தோடு காணப்பட வேண்டும். அப்படின்னா சில நம்பிக்கையற்ற செயல்கள், தேவன் விரும்பாத செயல்கள், தேவன் அனுமதிக்காத காரியங்கள், இப்படிப்பட்ட விஷயங்கள் ஏதாவது இருக்கும்னு சொன்னா நாம் ஒரு குணசாலி அல்ல, நாம் குணசாலியாய் உருவாக்கப்படுவதற்கு ஆயத்தமாக வேண்டும் என்பதை நான் கற்றுக் கொடுக்கிறேன். அல்லேலூயா. இரண்டாவதாக வாசிக்கும் போது 15ஆம் வசனம் வாசிங்க. 15ஆம் வசனம். இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து. நான் இந்த சபையில் அடிக்கடி சொல்லுவேன், எப்ப எழும்பணுமா? இருட்டோடு எழுந்து சொன்ன எத்தனை மணிக்கு? வெயில் வந்து முகத்துல சுள்ளுன்னு அடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு குணசாலியான ஸ்திரீ என்ன பண்ணணும்? நிறைய பேருக்கு வீடை நல்ல சூப்பரா கர்டன் போட்டு மூடிட்டு, கதவை நல்லா பூட்டிட்டு, வெயில் எப்போ வருது, இருட்டு எப்போ போகுது, அல்லனா எத்தனை மணி ஆகுதுன்னு என்ன பண்றது இல்லை, பார்க்கறது இல்லை. சில நேரத்தில் எல்லாம் ஒரு தீர்மானம் எடுப்பாங்க, 4 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ணணும் ஐயா, 5 மணிக்கே எழும்பி ஜெபம் பண்ணணும், காலையில எழும்பி ஜெபம் பண்ணிட்டு 1 மணி நேரம் கர்த்தரை ஆராதிச்சுட்டு காலையில போய் டீயை போட்டுட்டு கணவனாருக்கு ஒரு டீ கொடுத்து தானும் ஒரு டீயை சாப்பிட்டுட்டு தன்னுடைய காலை வேலைகளை எல்லாம் கிச்சன் எல்லாம் பார்த்துட்டு கணவனார் 8:30 மணிக்கு வேலைக்கு போறதுக்கு முன்னாடி சூப்பரா சமைச்சு ரெடி பண்ணிட்டு நான் என்ன பண்ண செயல்படணும்னு சொல்லி பயங்கர தீர்மானம் எடுப்பாங்க. இன்னும் ஜனவரி 1ஆம் தேதி ஆச்சுன்னா தீர்மானம் பயங்கரமா கொடி கட்டி பறக்கும். இப்படி எல்லாம் விஷயம் இருக்கும். அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலைல எழும்புறது பாத்தீங்கன்னா, கணவனார் ஆபீஸ்ல இருந்து போன் பண்ணுவார், அம்மா நாங்க ஆபீஸ் போயிட்டாமா, சரி நல்ல முறையில் எழும்பி என்ன பண்ணு சாப்பிட்டு. அப்பதான் மணி 10 ஆகும். பாருங்க, ஐயோ மணி 10 ஆயிடுச்சா. நேற்றைக்கு தீர்மானம் எடுத்தது எத்தனை மணிக்கு? நேரமே எழும்பி ஜெபம் பண்ணிட்டு இந்த காரியம் எல்லாம் செய்ய நினைப்பாங்க. நான் எதுக்காக சொல்றேன்னா, பாருங்க, ஒரு குணசாலியுடைய சுபாவத்திலே அடுத்த ஒரு அழகான ஒரு சுபாவம் இருட்டோடு எழும்புகிறவளா இருக்க வேண்டும். இருட்டோடு எழுந்து அழகா சொல்ல பாருங்க, தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுத்து தன் வேலைக்காரிகளுக்கு படி அளக்குகிறாள். அப்போ இருட்டோடு எழும்பி ஒரு குடும்பத்தை கவனிக்கிற பொறுப்பு ஒரு குணசாலிக்கு இருக்க வேண்டும். அப்ப யோசிச்சு பாருங்க, நம்ம குணசாலியா இருக்கிறோமா இல்ல குணசாலி இல்லாம இருக்கிறோமா? புரிஞ்சுக்கோங்க, குணசாலியா இல்ல, இருட்டோட எழும்பலைன்னா நான் குணசாலியாய் மாற்றப்படுவதற்கு என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு விமென்ஸ் டே பாஸ்டர், நீங்க எங்களை நல்ல முறையில் அப்ரிஷியேட் பண்ணி தான் என்ன சொல்லுவீங்க, நான் பார்த்துட்டு இருந்தா பிரசங்கம் வித்தியாசமா போயிட்டே இருக்கு. இல்ல கண்டிப்பாவே நமக்கு முக்கியமான ஒரு நல்ல ஆலோசனை தான். 3வது காரியம் பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 20ஆம் வசனம். வாசிங்க 20ஆம் வசனம். சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். எஸ், அந்த பாருங்க, குணசாலியான ஸ்திரீ ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். யார் கஷ்டப்படுறாங்க, யார் உதவி இல்லாம இருக்காங்க, யாரு சாப்பாடு இல்லாம இருக்கிறாங்க, யாருக்கு உதவி தேவைப்படுகிறது என்பதை புரிந்து கொண்டு பாருங்க, அந்த சிறுமையானவர்களுக்கு உதவி செய்கிற, ஏழைகளுக்கு உதவி செய்கிறதான அந்த சுபாவம் அவளுக்குள்ளே காணப்படுகிறது. அவள் மெச்சப்படுகிறவளா இருக்கிறாள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே தேவ பிள்ளைகள், முக்கியமாய் சகோதரிகள் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம், ஏழைகளுக்கு உதவி செய்கிறதான கரமாய் நம்முடைய கரம் இருக்க வேண்டும். சாப்பாடு இல்லாதவர்களுக்கு சாப்பாடு கொடுக்கிற கரமாய் நம்முடைய கரம் இருக்க வேண்டும். கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிற கரமாய் நம்முடைய கரம் காணப்பட வேண்டும். தேவன் அதை எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அல்லேலூயா.
ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையான பாதையிலே நம்மை உருவாக்கி நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அடுத்தாக வாசிங்க, இன்னொரு வசனம் வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். 26ஆம் வசனம் வாசிங்க. 26. தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். எதுக்கு திறக்கிறாங்க? கெட்ட வார்த்தை பேச திறக்கிறாள், பொய் பேச திறக்கிறாள். அப்படியே இருக்கு இல்ல? இல்ல மற்றவங்களுக்கு கோளு குண்டனி சொல்ல திறக்கிறாள். அப்படியே இருக்கு இல்ல? மற்ற குடும்பத்துல சண்டை மூட்டுறதுக்கு திறக்கிறாள். அப்படியே இருக்கு இல்ல? தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். சகோதரி வாயை திறந்தாங்கனாலே ஞானமும் சமாதானமும் தான் வெளிப்படணுமே தவிர ஒரு சமாதானமற்ற காரியம் வெளிப்படக்கூடாது. சில நேரத்தில் சின்ன 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 பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனையை பெருசாக்கி 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 ஒரு மிகப்பெரிய பூதாகரமா மாற்றாதபடிக்கு அந்த பிரச்சனையை ஞானம் விளங்க பேசுகிறதான ஒரு ஸ்திரீயா இருப்பவள் ஒரு குணசாலியான ஸ்திரீ. அல்லேலூயா. தொடர்ந்து வாசிங்க. 28ஆம் வசனம் வாசிங்க. 28. அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். பிள்ளைகள் என்ன சொல்றாங்க? என் அம்மாவா? யாரு? என் அம்மாவா? she is so great. அவள் ஒரு பாக்கியவதி. அப்படின்னா என் அம்மாவை போல இந்த உலகத்துல பெஸ்ட் அம்மா யாருமே கிடையாதுயா. என் அம்மாவை போல இந்த உலகத்துல உதவி செய்யறவங்க யாருமே இல்லை. என் அம்மாவை போல ஞானமா பேசுறவங்க யாருமே இல்லை. என் அம்மாவை போல எனக்கு ஒரு ரோல் மாடல் வேற யாருமே இல்லை. என் அம்மாவை போல சாட்சியானவங்க வேற யாருமே இல்லைன்னு சொல்லி பிள்ளைகள் எழும்பி தன் தாயை குறித்து என் தாய் ஒரு பாக்கியவதி என்று சொல்லுகிறார்கள். அந்த அளவிற்கு நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல்கள், ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை, ஒரு பரிசுத்தமான ஜீவிதம் ஒரு சகோதரிக்கு இருக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நம்ம வீட்டுல நம்ம பிள்ளைங்க அப்படி சொல்றாங்களா? இல்ல எதுக்குமா நீ என்ன பெத்தேன்னு சொல்றாங்களா? ஏமா நீ என்ன பெத்த? ஏன் உன் வீட்டுல வந்து நான் பிறந்துட்டாமா அப்படி சொல்றாங்களா? ஏமா உனக்கு நான் பிள்ளையா பிறந்துட்டேன் அப்படி சொல்றாங்களா? இருக்கக்கூடாது. நிச்சயம் ஒரு ஆவிக்குரிய தேவ பிள்ளைகள் நிச்சயமாகவே பிரைஸ் தி லார்ட் அந்த சகோதரிகள் அப்படி இருக்கணும். அடுத்த ஒரு வசனம் வாசிங்க. அடுத்த வசனம். அவள் புருஷனும் அவளை பார்த்து அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு. நீயோ அவர்கள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா. இந்த விமென்ஸ் டேல அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தேவ பிள்ளைகளாகிய சகோதரிமார் ஒவ்வொருவருக்கும் பரிசுத்த ஆவியானவர் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு மூன்று சகோதரிகளை உங்கள் மத்தியில் சுருக்கமாய் வைத்து அவங்களுடைய வாழ்க்கையின் பாதையிலே எப்படி இருந்தார்கள் என்று சொல்லி உங்கள் மத்தியிலே வைத்து கர்த்தருடைய வார்த்தையை நிறைவு செய்ய விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பைபிள்ல பாத்தீங்கன்னா அநேக சகோதரிகள் மிகச்சிறந்த ஊழியத்தை செய்தார்கள். அநேக சகோதரிகள் பிரைஸ் தி லார்ட் ஒரு பாராட்டத்தக்கதான ஊழியங்களை செய்தார்கள். தேவன் மெச்சுக்கொள்ளுகிற ஊழியங்களை செய்தார்கள். ஆண்டவராகிய இயேசு மகிமைப்படுகிற ஊழியங்களை செய்தார்கள். கர்த்தர் அதிலே உன்னதமான நிலைமையிலே அதிகமாய் சொல்லுகிறதான வார்த்தைகளை ஊழியங்களை செய்தார்கள். அதே போல தேவ பிள்ளைகளாகி உங்களையும் கர்த்தர் நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். வாசிங்க. 1வது பிரைஸ் தி லார்ட் the book of Ruth, ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. the book of Ruth, ரூத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி வாசிங்க. என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ. 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிங்க. 3:10. அதற்கு அவன் மகளே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாயாக. நீ தரித்திரரும் ஐஸ்வரியவான்களுமான வாலிபர்களின் பிறகே போகாததினால் உன் முந்தின நற்குணத்தை பார்க்கலாம் உன் பிந்தின நற்குணம் உத்தமமாய் இருக்கிறது. வாசிங்க. இப்போது மகளே, நீ பயப்படாதே. உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன். நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார்
எல்லாரும் அறிவார்கள். அல்லேலூயா. இப்போ பிரைஸ் தி லார்ட். பெத்லகேமிலே கடந்து வந்ததான இந்த ரூத்தை குறித்து போவாஸ் ஒரு அழகான ஒரு சாட்சியை சொல்றாரு. என்ன வார்த்தை சொல்றாரு பாருங்க. நீ பயப்படாதே, உனக்கு வேண்டியபடியெல்லாம் செய்வேன், நீ குணசாலி என்பதை என் ஜனமாகிய ஊரார் எல்லாம் அறிவார்கள். அப்போ மோவாப் தேசத்திலிருந்து கடந்து வந்த ஒரு பெண், மோவாபிய ஒரு பெண் தன்னுடைய தேசமாகிய பெத்லகேமிலே இங்கே கடந்து வந்த உடனே ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாய் மாற்றப்பட்டிருக்கிறாள் என்கிற விஷயத்திலே போவாஸ் ரூத்தை குறித்து ஒரு மிகப்பெரிய சாட்சியை கொடுக்கிறவளாய் இருக்கிறார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே முதலாவது நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரை நம்பி வந்த பின்பு ரூத்து எந்த விதத்திலும் பின்வாங்கி போகவில்லை. அல்லேலூயா. இப்ப முதல் விஷயம், கர்த்தரை தெய்வமாய் கொண்டிருக்கிற ஜனம் யாரு? பாக்கியம் உள்ளது. ஆண்டவரை தெய்வமாய் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளாகிய நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட பின்பு, இயேசுதான் தெய்வம் என்று கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் நம்மை அர்ப்பணித்த பின்பு, நாம் ஒரு காலம் எந்த சூழ்நிலையிலும் ஆண்டவரை விட்டு நாம் பின்வாங்கி போய்விடக் கூடாது. பாருங்க, இந்த நகோமியினுடைய பிள்ளைகள் 2 பேரும், அவங்க நகோமி மோவாப் தேசத்திலே காணப்படும் போது அவங்க 2 பிள்ளைகளுக்கும் திருமணம் செய்து கொள்றாங்க. ரூத் ஒன்று, இன்னொன்று ஓர்பாள். பாருங்க, நகோமியினுடையதான 2 பசங்க, இன்னும் சொல்ல போற ரூத் ஓர்பாளுடையதான கணவன்மார் இறந்து போயிட்டாங்க. நகோமியுடைய கணவர் இறந்து போயிட்டார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில சாமியானியமா சில மனுஷங்க என்ன நினைப்பாங்கன்னா, தான் கணவர் இறந்து போயிட்டாரு, தான் மாமனார் இறந்து போயிட்டாரு, எனக்கு நீ சொல்லி இந்த மாமியாரால எது செய்ய முடியும்? இனி என் அப்பா அம்மா வீட்டுக்கு போயிட்டேனா, என் குடும்பத்தோட போயிட்டேனா எனக்கு ஒரு சமாதானமா இருக்கும்னு சொல்லிதான் சாதாரணமா நினைப்பாங்க. ஆனால் ரூத் அப்படி நினைக்கல. நகோமிட்ட சொல்றாங்க, உம்முடைய ஜனம் என்னுடைய ஜனம், உம்முடைய தேவன் என்னுடைய தேவன் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்தி நகோமியோடு கூட உலக பிரகாரமான எந்த ஒரு ஆசீர்வாதத்தையும் சிந்திக்காமல் சென்றதான அந்த ரூத்தினுடைய வாழ்க்கையிலே பாருங்க ஒரு குணசாலியாய் காணப்பட ஆரம்பிச்சாங்க. தன்னுடைய வாழ்க்கையிலே போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, பலவிதமான பிரச்சனைகள் வந்தது. ஆண்டவரை விட்டு ரூத்து பின்வாங்கி போகவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளைகள், நம்முடைய வாழ்க்கையில சில போராட்டங்கள் வரலாம், சில நிந்தைகள் வரலாம், சில அவமானங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் கடந்து வரலாம். ஆனால் எந்த விதத்திலும் ஆவிக்குரிய பாதையை விட்டு, கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய வசனத்தை விட்டு, ஆவிக்குரிய நிலைமையை விட்டு நாம் ஒரு காலம் பின்வாங்கி போய்விடக் கூடாது. பிசாசு பல வழிகளிலும் நம்முடைய ஆவிக்குரிய பாதையை விட்டு பின்வாங்கி போகும்படியாய் பலவிதமான காரியங்களை அவன் நமக்குள்ளே புகுத்துவான். தேவ பிள்ளைகள் மிகுந்த ஜாக்கிரதையாயிருந்து ஆவிக்குரிய பாதையிலே உறுதியாயிருந்து கர்த்தருக்குள்ளே சாட்சியாய் பரிசுத்தமாய் வாழும்போது அவர்களுக்கு நித்தியம் என்கிற பரலோகத்தை தேவன் கொடுக்க போதுமானவராயிருக்கிறார். அல்லேலூயா. அப்ப நம்ம குணசாலியா இருந்தால் மாத்திரமே, கர்த்தருடைய வார்த்தையின்படி குணசாலியாய் வாழும்போது மாத்திரமே பிரைஸ் தி லார்ட், அந்த நிறைவான சந்தோஷத்திற்குள் பிரவேசிக்க முடியும். அந்த நிறைவான சந்தோஷத்திற்குள், அந்த நித்திய ஜீவனாகிய பரலோகத்திற்குள்ளே நாம் பிரவேசிக்கணும்னு சொன்னா, இந்த உலகத்திலே வருகிற போராட்டங்களா இருக்கட்டும், பாடுகளா இருக்கட்டும், நிந்தைகளா இருக்கட்டும், எந்த ஒரு சமாதானம் இல்லாத ஒரு சூழ்நிலையா இருக்கட்டும், எந்த நேரத்திலும் கர்த்தருக்காக சகித்து நாம் சாட்சியாய் நின்று உண்மையாய் நாம் பயன்படும்படியாய் நம்மை அர்ப்பணிப்போமே என்று சொன்னால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்காய் உதவி செய்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாத்தீங்கன்னா சில நேரத்தில் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா சிலர் சின்ன சின்ன பின்வாங்கல் எடுப்பாங்க. நான் அடிக்கடி ஸ்டூடெண்ட்ஸுக்கு டீச் பண்ணும்போது சொல்லிக் கொடுப்பேன். ஒரு விசுவாசி கொஞ்சம் அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மனக்கசப்போ, சின்ன ஒரு பின்வாங்குதலோ அவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு சூழ்நிலையில வந்துச்சுன்னு சொன்னா, உங்களை யாரையும் நான் சொல்லலை, என்ன நம்ம எல்லா தெய்வ பிள்ளைகளும் நம்ம சாட்சி உள்ளவர்கள், அப்படின்னா நம்ம எல்லாருமே கர்த்தருக்கு பயப்படுறவங்க. அதனால பின்னாடி இருக்கிறவங்க அப்படிலாம் நினைக்க கூடாதுன்னு சொல்றேன். முதல்ல முன் வரிசையில் இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா ஏதாவது சின்ன ஒரு மனக்கசப்பு வந்த உடனே அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுமா? 3வது லைன்ல போய் உட்காருவாங்க. இப்பவே பாஸ்டருக்கு புரிஞ்சுக்கணும், என்ன ஆயிட்டாங்க,
இவங்க எங்கேயோ தடுமாறி இருக்காங்க. உடனே அந்த வாரத்திலேயே பேசி என்ன பண்ணிடணும், கிளியர் பண்ணா பாஸ்டருக்கும் சமாதானம், விசுவாசிக்கும் சமாதானம். உடனே ஒருவேளை பாஸ்டர் பேசலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் சரி பரவாயில்ல, முன்னே சேர் கிடைக்கல போல, மூணாவது உட்காந்துட்டாங்க போல அப்படின்னு நினைச்சு திங்க் பண்ணி விட்டுட்டாங்கன்னா, அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா கடைசி பெஞ்சுக்கு போயிடுவாங்க. இப்போ கண்டிப்பா புரிஞ்சுக்கணும், என்னது, ஏதோ ஒரு விஷயத்துல ஆளு தடுமாறி இருக்காங்க. யார் இவங்களை இப்படி தடுமாற பண்ணினாங்கன்னு சொல்லிட்டு பாஸ்டர் ஆராய்ஞ்சு பார்த்து உடனே கிளியர் பண்ணிட்டாங்கன்னு சொன்னா பிரச்சனை சால்வ். இன்னும் சொல்ல போனா அதுக்கு அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா சர்ச்சுக்கு வருவாங்க. ஆனா எப்போ வருவாங்க தெரியுமா? பாட்டெல்லாம் முடிச்சு ஆராதனையெல்லாம் முடிச்ச பிறகு பிரசங்க நேரம் மாத்திரம் பின்னாடி வந்து உட்கார்ந்துருப்பாங்க. இப்போவும் நான் சபையை விட்டு வெளியில போகல, உம்முடைய பேச்சுக்காக என்ன பண்றேன், வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் அர்த்தம். பாருங்க, நம்ம அப்படி யாரையும் விட மாட்டோம், அப்படி யாரும் போக மாட்டாங்க. நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்படி என்னன்னா சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கும். நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கணும், ரூத்தினுடைய வாழ்க்கையில எந்த சூழ்நிலை வந்தாலும் சரி, உம்முடைய தேவன் என்னுடைய தேவன், மரணமே அல்லாமல் எதுவும் என்ன பண்ணாது, பிரிக்காது அப்படி சொல்லிட்டு தேவ சமூகத்தில் இன்னும் ரூத்து முன்னேறி செல்லுகிறவளாய் காணப்பட்டாலே தவிர ஒரு காலம் பின்வாங்கி செல்லவே இல்லை. அப்ப புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ரூத்துடைய வாழ்க்கை பார்த்தீங்கன்னா மோவாபிய வாழ்க்கையா இருந்திருக்கலாம், மோவாபிய தெய்வங்களை ஆராதித்தவளா இருந்திருக்கலாம், மட்டுமல்லாமல் அவளுடைய வாழ்க்கையின் பாதை வித்தியாசமான பாதையா இருந்திருக்கலாம். ஆனால் எப்பொழுது நகோமியினுடைய மகனை திருமணம் செய்து கொண்டாலோ, உண்மையான ஆண்டவராகிய தேவனை அறிந்து கொண்டாலோ, அவளுடைய வாழ்க்கை முன்னேறி 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 செல்ல வர ஆரம்பித்தது. பின்பு அவள் பின்னேறி செல்லவே விரும்பல. வாழ்க்கையில பிரச்சனை வந்தது, போராட்டங்கள் வந்தது, நிந்தைகள் வந்தது, பல சூழ்நிலைகள் வந்தது, இனி எதிர்காலமே இல்லை என்கிற ஒரு நிலைமை வந்தது. ஆனால் ரூத்து பின்வாங்கி போகவே இல்லை. ஒரு குணசாலியாய் அவள் காணப்பட்டாள். பாருங்க, இயேசுவை இந்த உலகத்திற்கு வெளிப்படுத்தி காண்பிக்கிறதான அந்த தலைமுறையிலே ரூத்தின் பெயர் இடம்பெறுகிற அளவிற்கு ஒரு சாட்சி உள்ள மகளாய் கர்த்தர் உருவாக்கி எடுத்தார். அல்லேலூயா, ஆண்டவருக்கு மகிமை. நான் எதற்காக சொல்றேன்னு சொன்னா, ஒருவேளை பின்வாங்கும்படியாய் சத்துரு பல வழிகளிலும் போராடுவான். சில நேரங்களில் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகும்படியாய் சில காரியங்கள் என்ன பண்ணுவாங்க, சில தேவையில்லாத வார்த்தைகளை பேசுவாங்க. நம்ம ஒரு காலம் ஆண்டவருக்கு நமக்கு எந்த கேப் வராம பாத்துக்கணும். அல்லேலூயா. எப்போதுமே கர்த்தருக்கு நமக்கு என்ன பண்ணாது, நம்ம எந்த கேப்பும் வந்துடக்கூடாது. ஜெபிக்கிற காரியமா இருக்கட்டும், பைபிள் வாசிக்கிற காரியமா இருக்கட்டும், பரிசுத்தமான வாழ்க்கையா இருக்கட்டும், கர்த்தருடைய எந்த ஒரு காரியத்திலையும் சரி, கர்த்தருக்கு நமக்கு எந்த ஒரு கேப் வராம நம்ம பார்த்துக்கிட்டாலே போதும், நமக்கு கர்த்தருக்குள்ள உறவு இன்னும் அதிகமாய் பலப்பட்டு கொண்டே இருக்கும். அல்லேலூயா. வாசிங்க எபிரேயரின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. The book of Hebrews chapter 10 verse 25 வாசிங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் என்ன பண்ணக்கூடாது, நம்ம விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்ல கடவோம். நாளானது சமீபித்து வருகிறதை எவ்வளவாய் பார்க்கிறீர்களோ அவ்வளவாய் புத்தி சொல்ல வேண்டும். நாளானது சமீபித்து வருகிறதுன்னு சொன்னா, இயேசுவின் வருகை அது சீக்கிரமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். இயேசு வரும்போது நாம் அவரோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்று சொன்னால், சபையிலே நம்முடைய ஐக்கியம் இன்னும் பலமுள்ள ஐக்கியமாய் காணப்பட வேண்டும். அல்லேலூயா. சின்ன சின்ன விஷயத்தை வச்சுட்டு, சின்ன சின்ன விஷயத்தை பேசிட்டு, சின்ன சின்ன விஷயங்களை செயல்பட்டு கர்த்தருக்கு நமக்குள்ள ஐக்கியத்தை, சபைக்கு நமக்குள்ள ஐக்கியத்தை நாம் குறைத்து கொள்வோமே என்று சொன்னால், பிரைஸ் தி லார்ட், ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாய் கூட இருக்கு. நாளானது சமீபித்து வந்து கொண்டிருக்கிறது. அப்போ கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு சந்தோஷமான தேவனை ஆராதிக்கிறதான ஒரு அழகான சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். வேற ஒரு சில நாடுகளை பார்க்கும்போது, நம்ம பிள்ளைங்க கூட ஒரு சில நாடுகளில் வேலைக்கு போயிருக்கிறாங்க, ஒர்க் பண்ணிருக்கதான பிள்ளைங்க கூட சரியாய் கர்த்தரை ஆராதிப்பதற்கு ஒரு இடம் இல்லை. இடையில பார்க்கும்போது கூட ஜெகன் சொல்லும்போது அங்க அதாவது ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கு போக முடியல. ஆவிக்குரிய திருச்சபை இல்லை. பாருங்க,
இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேசம் நாடுகள் காணப்பட்டு கொண்டிருக்கும் போது கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவன் இப்படிப்பட்ட ஒரு அழகான ஒரு சூழ்நிலையை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், நாம் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்காய் எவ்வளவு நன்றி நிறைந்த இருதயத்தோடு கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்பதை தேவ பிள்ளைகள் மறந்து போய்விடக் கூடாது. அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் குறித்த நேரத்திற்கு முன்பாகவே ஆலயத்திலே வந்து கர்த்தரை மகிமைப்படுத்தும்படியாய் நாம் நம்மை அர்ப்பணிப்போமே என்று சொன்னால், உண்மையாகவே ஒரு குணசாலியான ஒரு சகோதரியாக, குணசாலம் உள்ள ஒரு சகோதரனாக கர்த்தர் நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, சோ முதலாவது ரூத்தினுடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட், பின்வாங்கி போகும்படியாய் அவள் தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. தன் வாழ்க்கையில பிரச்சனை போராட்டம் வரும்போதும் ஆண்டவருக்கு மகிமை, என் தேவனுக்குள் இன்னும் வளர்ந்து செல்லுவேன் என்று சொல்லி அர்ப்பணித்தால் இந்த ரூத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து உயர்த்தினார். அல்லேலூயா. கர்த்தருக்காய் பயன்பட்ட ஒரு ரூத். இரண்டாவதாக பார்க்கும்போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல் 38ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வார்த்தையை வாசிங்க. The book of Luke chapter 1 verse from 30 to 38 வாசிங்க. தேவதூதன் அவளை நோக்கி, மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார். உன்னதமானவருடைய குமாரன் எண்ணப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி, இது எப்படியாகும்? புருஷனை அறியேனே என்றாள். புருஷனை அறியேனே என்றாள். தேவதூதன் அவளுக்கு பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். பரிசுத்த ஆவி உன்மேல் வரும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். உன்னதமானவருடைய பலம் உன்மேல் நிழலிடும். ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் என்னப்படும். இதோ உனக்கு இனத்தாளா இருக்கிற எலிசபெத்தும் தன் முதிர் வயதிலே ஒரு புத்திரனை கற்பந்தரித்திருக்கிறாள். மலடி என்னப்பட்ட அவளுக்கு இது 6ஆம் மாதம். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றார். அதற்கு மரியாள், இதோ நான் ஆண்டவருக்கு அடிமை. உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆக கடவது என்றாள். அப்பொழுது தேவதூதன் அவளிடத்திலிருந்து போய்விட்டான். பாருங்க, இதுல ஒரு முக்கியமான ஒரு சம்பவம். இயேசுவின் தாயாகிய மரியாளுடையதான ஒரு குணம் என்பதை பார்க்கிறோம். எப்படிப்பட்டதான சூழ்நிலை என்று சொன்னா, இயேசு இந்த காலகட்டங்களிலே பிறப்பார் என்று சொல்லி தீர்க்கதரிசிகள் சொன்ன வார்த்தையின் அடிப்படையில் அந்த நாட்களில் அநேக சகோதரிகள் தங்களை பரிசுத்தமாய் காத்துக்கொண்டு பரிசுத்தமாய் பெத்லகேமிலே வாழ்ந்து வந்து கொண்டே இருக்கிறாங்க. அப்படி வாழ்ந்த சகோதரிகளில் ஒருவர் தான் இயேசுவின் தாயாகிய மரியாள். இப்போ இந்த சகோதரி கர்த்தருக்குள்ள உண்மையாய் பரிசுத்தமாய் சாட்சியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற சூழ்நிலையில பரிசுத்த ஆவியானவர் பாருங்க, சூழ்நிலையில பொதுவாக திருமண வயது ஒரு சகோதரிக்கு ஒரு பிள்ளைக்கு வருதுன்னு சொன்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்க, என் பிள்ளைக்கு திருமண வயது ஆகுது, பிள்ளைக்கு திருமணம் செஞ்சு வைக்கணும்னு சொல்லி பெற்றோருக்கு நல்லா தெரியும். அவங்க ஏற்ற நாட்களில் சரியான நிலைமையில ஒரு திருமணத்திற்கு ஆயத்தமாக்குவாங்க. இந்த சகோதரியும் பரிசுத்தமாய் தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்துக் கொண்டிருந்த சூழ்நிலையிலே பெற்றோர் என்ன பண்ணாங்க, யோசேப்பு என்று சொல்லப்பட்டதான ஒரு நபருக்கு திருமணத்திற்காக இவர்களை என்ன பண்ணலாம், ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறாங்க. திருமணமாகல, திருமணத்திற்கு முன்பாக ஒரு ஆயத்தம். இவர் மரியாளுக்கு யோசேப்புவுக்கு மரியாள் என்கிறதான ஒரு நிச்சயம் நடைபெற்று விட்டது. இப்படிப்பட்டதான சூழ்நிலையில தான் திருமணம் ஆவதற்கு முன்பாகவே பரிசுத்த ஆவியானவருடைய மூலமாய் இப்ப தேவதூதன் வர்றாரு. கேப்ரியல் தூதன் வந்து மரியாள்கிட்ட சொல்றாரு. அவர் சொல்ற வார்த்தையை பாருங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கு. 30ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கும் போது மறுபடி வாசிங்க. பிரைஸ் தி லார்ட். தேவதூதன்
தேவதூதன் அவளை நோக்கி மரியாளே பயப்படாதே நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய், இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றார். அதற்கு மரியாள் தேவதூதனை நோக்கி இது எப்படியாகும், புருஷனை அறியேனே என்றார். ஒரு கேள்வி கேட்கிறாங்க, நான் இதுவரை புருஷன் அறியல, எனக்கு திருமணம் ஆகல, எனக்கு எப்படி கர்ப்பத்தின் கனி உருவாகும் என்கிற ஒரு கேள்வியை கொடுக்கிறார். கொடுக்கும்போது அடுத்த வார்த்தை தேவதூதன் சொல்ல பாருங்க, பிரதியுத்தரமாக, பரிசுத்த ஆவி உன்மேல் வரும், உன்னதமாவுடைய பலம் உன்மேல் நிழலிடும், ஆதலால் உன்னிடத்தில் பிறக்கும் பரிசுத்தம் உள்ளது தேவனுடைய குமாரன் எனப்படும். புரிஞ்சுக்கோங்க, முக்கியமா புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திருமணத்துக்கு முன்பாகவே நீ கர்ப்பவதி ஆகிற, அந்த கர்ப்பவதியின் கர்ப்பம் தரிக்கிறதான அந்த இயேசு எனப்படுகிறவர், பரிசுத்த ஆவியானவர் உண்மையில நிழலிடும் போது அந்த கர்ப்பவதியாக நீ மாற்றப்படுகிறாய் என்று சொல்லி சொன்ன உடனே யாரா இருந்தாலும் என்ன நினைப்பாங்க, திருமணத்திற்கு முன்னாடி இந்த பிள்ளை கர்ப்பம் தரிச்சிட்டாங்க அப்படி சொன்னா இந்த பிள்ளையுடையதான கேரக்டரை குறித்து உலகம் என்ன சொல்லும், புரிஞ்சுக்கோங்க. ரெண்டாவது, திருமணத்திற்கு ஆயத்தமாக இருக்கிறதான அந்த கணவனார் தன் மனைவி மனைவி என்று சொல்லப்படுகிற மனைவியாக நியமிக்கப்பட்டிருக்கிறதான இந்த பிள்ளை திருமணத்துக்கு முன்னாடியே கர்ப்பவதி ஆயிடுச்சுன்னு சொன்னா நிச்சயமாகவே அவர் ஏற்றுக்கொள்ள மாட்டார். பாருங்க, தொடர்ந்து இந்த பிள்ளையுடையதான பெற்றோருடைய நிலைமை ஊர்ல என்ன சொல்லுவாங்க, திருமணத்துக்கு முன்னாடியே இந்த பிள்ளை கர்ப்பவதி ஆச்சுன்னு சொல்லி பெற்றோரை கேவலமா பேசுவாங்க, குடும்பத்தின் மக்களை கேவலமா பேசுவாங்க. இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய இக்கட்டுக்குள்ளாக பிரைஸ் தி லார்ட் இந்த மரியாள் இருந்த சூழ்நிலையில ஆண்டவருடைய வார்த்தை கடந்து வந்த உடனே ஆண்டவராகிய இயேசு தனக்குள்ளே பிறக்க போகிறார் என்று சொல்லி தன்னுடைய வாழ்க்கையிலே அதை கன்ஃபார்ம் பண்ண உடனே அவள் சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் என் ஆண்டவருக்கு அடிமை. அல்லேலூயா. பாருங்க, தன்னுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு சூழல், ஒருவேளை திருமணத்திற்கு முன்பாகவே கர்ப்பவதி ஆயிருக்கிறாங்கன்னு சொல்லி மற்ற மக்களுக்கு தெரியும் போது கேரக்டரை குறித்து தவறா பேசுவாங்க, குடும்பத்தை குறித்து தவறா பேசுவாங்க, திருமணத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கிற புருஷன் தன்னை ஏற்றுக்கொள்ளாமல் போய்விடலாம். இப்படிப்பட்ட சூழ்நிலைகள் என் வாழ்க்கையில கடந்து வந்தா என் எதிர்காலம் எப்படியா இருக்கும் என்கிற அநேக கேள்விகள் கடந்து வந்தாலும் என் இயேசு என்னோடு கூட இருக்கும் போது, என் இயேசு எனக்குள்ளே பிறக்கும் போது இந்த உலகத்தில் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, யார் ஏளனமா பேசினாலும் பரவாயில்லை, யார் எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொன்னாலும் பரவாயில்லை, என் இயேசுவுக்கு, என் ஆண்டவராகிய தேவனுக்கு நான் அடிமை என்று சொல்லி தன்னை முழுவதுமாய் தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தாள். அல்லேலூயா. நான் கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நாம் இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தபடினாலே, இயேசுவை சுமக்கிறபடினாலே, இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் இதயத்தில் ஏற்றுக்கொண்டபடினாலே, இயேசுவுக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த உலகத்தில் அநேக நம்மை கேவலமாய் பேசலாம், தவறாய் பேசலாம். போயோ நீங்க எங்கேயா போயிருக்கீங்கன்னு கேட்கலாம், கிறிஸ்தவத்துக்கா போயிட்டீங்கன்னு கேட்பாங்க, ஒரு ஆவிக்குரிய திருச்சபைக்கா போயிட்டீங்கன்னு கேட்பாங்க, பெந்தைக்கோஸ்தே சபைக்கா போயிட்டீங்கன்னு கேட்பாங்க. இயேசுவை சுமக்கிறபடினாலே சில நிந்தைகள் வரலாம், சில அவமானங்கள் வரலாம், சில வெட்கக்கேடுகள் வரலாம், சில பிரச்சனைகள் வரலாம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், இயேசுவை சுமக்கிறதுபடினாலே நான் ஆண்டவருக்கு அடிமை என்று சொல்லும் போது நிச்சயமாய் ஆண்டவராகிய இயேசு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, கடைசியா இயேசு சிலுவையில் நிற்கும் போது தன் தாய் வந்து அழுது கொண்டிருக்கும் போது அழகா சொல்றாரு, ஸ்திரீயே அதோ உன் மகன். பாருங்க, கைவிடவே இல்லை. சீஷனே அதோ உன் தாய் என்று சொல்லி என்ன பண்றாரு, தன் சீஷனுடைய கரத்திலே தன் தாயை ஒப்பு கொடுத்தா அவருடைய வாழ்க்கையில். ஏன்னா தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்ததான அந்த சகோதரி வைராக்கியம் உள்ள ஒரு சகோதரியாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே இயேசுவை நாம் ஏற்றுக்கொண்டு இயேசுவை சுமந்து ரட்சிக்கப்பட்டு கர்த்தருக்குள்ளே வரும்போது பல போராட்டங்கள் நமக்கு வரும், பல பிரச்சனைகள் நமக்கு வரும், சில பிரதிகூலங்கள் வரும், சில பாடுகள் நமக்கு வரும். குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை ஏளனமா பேசுவாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களே நம்மளை சாதாரணமா பார்ப்பாங்க, குடும்பத்தில் உள்ளவங்களே நமக்கு உதவி செய்ய மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் நல்லவர், ஆண்டவருடைய நாம் மகிமைப்படும்படியாய் உண்மையாய் இருப்போமே என்றால் கர்த்தர் நம்மை நடத்துகிறவராய் இருப்பார். அல்லேலூயா. நாம் பைபிள் காலத்தில்
தமிழ்நாடு பைபிள் காலேஜ் தான் படித்த நாட்கள். சுமார் ஒரு 95, 96, 97 நினைக்கிறேன். அந்த நாட்களில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த காலகட்டங்களில் நான் படிக்கும்போது எனக்கு சீனியராக ஒருத்தர் படித்ததான பர்சன். அவர் ஆண்டவருடைய கிருபையில் ரட்சிக்கப்பட்ட. இப்போ நாதன் சாட்சினார், எங்கள் வீட்டில் எல்லாருமே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, நான் ரட்சிக்கப்பட்டு வந்து கர்த்தருக்குள்ளே இருக்கிறோன்னு சாட்சினார். அதே போல் சீனியராக படித்த ஒரு சகோதரர், அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டபடினால அவர் வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டார். வீட்டில் என்ன பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க, சர்ச்சுக்கு விட மாட்டாங்க, மற்ற ஆண்டவர் ஆராதிக்க விட மாட்டாங்க, ஜெபம் பண்ண விட மாட்டாங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணாருன்னா சர்ச்சுக்கு வந்துட்டாரு. சர்ச்சு பாஸ்டருக்கும் அவரை வச்சு பராமரிக்கிறது வசதி இல்லை, சின்ன ஒரு சபை, ரொம்ப கஷ்டம். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் என்ன பண்ணாருன்னா பாஸ்டருக்கு வேற வழி தெரியல. கடைசியா என்ன பண்ணாருன்னா நம்ம பைபிள் காலேஜை அவர் கேள்விப்பட்டு பைபிள் காலேஜில் அனுப்பிவிட்டா 3 நேரம் சாப்பாடு கிடைக்கும். பைபிள் காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா வெக்கேஷன் டைமில் கூட வீட்டுக்கு போகலைன்னு சொன்னா அங்கேயே வச்சுக்குவாங்கன்னு சொல்லிட்டு பைபிள் காலேஜ் கொண்டு விட்டுட்டார். இப்போ வீட்டில் உள்ளவங்க வெறுத்துட்டாங்க. இப்போ பைபிள் காலேஜுக்கு வந்துட்டாருங்கிற விஷயம் வரும்போது பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ள போயிட்டாரு. ஆனால் ஜபத்தை விடவே இல்லை. அல்லேலூயா, ஜபத்தை விடவே இல்லை. என்னை நீ ரட்சித்தீரே என்றால் என் குடும்பத்தையும் ரட்சிக்க உம்மாலே கூடும். அல்லேலூயா, என்னை ரட்சித்தீரே என்றால் என் குடும்பத்தையும் ரட்சிக்க உம்மால் கூடும் என்று சொல்லி அந்த சகோதரர் அதிகமாய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சார். என்ன ஜெபம் பண்ணார் தெரியுமா? ஒரு 3 மாசம் தாண்ட உடனே 15 நாள் லீவ்ல வீட்டுக்கு போக அனுமதிப்பாங்க. ஆண்டவரே, இந்த 3 மாசத்துக்குள்ள எங்க அம்மா அப்பா ரட்சிக்கப்பட்டு சபைக்கு போகணும், உம்மாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி அவர் பாரத்தோடு ஜெபிக்க ஆரம்பிச்சார். பாருங்க, நடந்த விஷயம் என்னன்னா, அவங்க வீட்டில் ஒரு பிரச்சனை வந்துச்சு. இவருக்கு தெரியாது, பிரச்சனை வந்ததெல்லாம் தெரியாது. பிரச்சனையின் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பத்தின் மத்தியில் பார்த்தீங்கன்னா என்ன பண்றதுன்னு வழி தெரியாம யாரோ சொல்லிருக்காங்க, இந்த சர்ச்சில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு சொன்னா அவங்க போய் ஜெபம் பண்ண போயிட்டாங்க. ஜெபம் பண்ண போனா அங்கே பாஸ்டர் வசனத்தின் மூலமாய் எடுத்து கொஞ்சம் விஷயம் பேசினாரு. வசனம் சொல்ல இவங்களுடைய பிரச்சனையை இவங்க பாஸ்டர்ட்ட முழுமையா சொல்லல, ஆனா வசனத்தின் மூலமாய் அந்த பிரச்சனைக்கு ஆண்டவர் தீர்வை கொடுத்துக்கிட்டே இருந்தார். இப்ப இந்த இயேசுதான் உண்மையான தெய்வம் சொல்லி என்ன பண்ணாங்க, புரிந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. பாருங்க, ஒரு 2.5 மாசத்துக்குள்ள இயேசுவை ஏற்றுக்கொண்டாங்க. ஒரு நாள் இவருக்கு யாருமே போன் பண்ண மாட்டாங்க. எப்போவாவது ஒருக்கா பாஸ்டர் போன் பண்ணுவார், அதுவும் மாசத்துக்கு ஒரு முறை தான் போன் பண்ணுவார். பாருங்க, யாருமே போன் பண்ண மாட்டாங்க. திடீர்னு அவர் சொன்னாங்க, உங்களுக்கு போன் வந்திருக்கு அப்படின்னாங்க. போன் வந்துன்னு சொன்ன உடனே இவர் கேட்டு யாருன்னு கேட்டிருக்காரு. உங்க அப்பான்னு சொல்றாங்க. நான் ஏன் அப்பா எனக்கு போன் பண்றாரா? நான் வீட்டை விட்டு வெளியே வந்து என்ன கொல்ல பார்த்துட்டு இருக்காரு, அவர் என்ன பண்ண போன் பண்றாரா அப்படின்னு நினைச்சிட்டு போனை எடுத்து ஹலோன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா சொன்னாராம், பிரைஸ் தி லார்ட் பண்ணாரா. என்னது? பிரைஸ் தி லார்ட் பண்ணாரு. இவருக்கு ரொம்ப ஆச்சரியம், பேசுறது அப்பா தானா இல்ல மறுபடியும் நான் தான்ப்பா பேசுறேன், எப்படி நல்லா இருக்கியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவரு ஸ்டோரி எல்லாம் கதையா சொல்ல ஆரம்பிச்சுக்காரு. பாருங்க, 3 மாதத்திற்குள் என் குடும்பம் ரட்சிக்கப்படணும்னு சொல்லி தேவ சமூகத்தில் அர்ப்பணித்துதான் அந்த தேவ மனுஷன் ஜபம் பண்ண ஜபத்தை கர்த்தர் கேட்டு 3 மாசம் வெக்கேஷனுக்கு போகும்போது குடும்பமாய் கர்த்தரை ஆராதிக்கிற குடும்பமாய் காணப்பட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. நான் எதுக்கு இதை சொல்றேன்னு சொன்னா, இயேசுவை நாம் சுமக்கும் போது, இயேசுவை நாம் சுமந்து செல்லும் போது சில போராட்டம் வரும், சில நிந்தைகள் வரும், சில கஷ்டங்கள் வரும், நாம் எதிர்பார்க்காத பிரச்சனைகள் எல்லாம் வரும். ஆனால் அதிலிருந்து நம்மை சுமக்க நம்முடைய தேவன் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மரியாள் இயேசுவை சுமக்க ஆரம்பிக்கும் போது மரியாளுக்கு தெரியும், இதனால என்ன நிறைய பேர் கேவலமா பேசுவாங்க, தப்பா பேசுவாங்க, என் கேரக்டரை பேசுவாங்க, என் பர்சனல் லைஃபை பேசுவாங்க, என் குடும்பத்தை பேசுவாங்க, என் கணவனார் என்னை ஏற்றுக்கொள்ள மாட்டார். இப்படிப்பட்ட நிறைய சந்தேகங்கள் இருந்தாலும் சரி, இவள் சொன்ன வார்த்தை, என் ஆண்டவருக்கு அடிமை, தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தாள். அந்த அர்ப்பணிப்பை பரலோகம் கவனித்தது. பாருங்க, அந்த மரியாள் ஒரு விசேஷித்த பாத்திரமாய் கர்த்தர் உருவாக்கி எடுத்தார். அல்லேலூயா. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில பிரைஸ் தி லார்ட் சில இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தது நிமித்தமாய் சில பாடுகள் வரலாம், இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்தது நிமித்தமாய் சில போராட்டங்கள் வரலாம், சில பிரச்சனைகள் கடந்து வரலாம். கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஒரு குணசாலியாய், ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட பாத்திரமாய் உருவாக்கி நடத்த கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். பாருங்க, இயேசுவை ஏற்றுக்கொண்டு வந்ததான சமாரியா ஸ்திரீ, கிராமமே அவளை ஏற்றுக்கொள்ளல.
இயேசுவை அறிந்த உடனே, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே இந்த கிராமமே ஒருவேளை தப்பா பேசியிருக்கலாம் பாருங்க. ஆனால் அவள் என்ன செஞ்சா, நான் செய்த எல்லாவற்றையும் ஒருவர் சொன்னார், அவர் கிறிஸ்து தானா என்று நீங்கள் வந்து பாருங்கள் என்று சொல்லி இயேசுவிடத்திலே அவர்களை கொண்டு வந்தாள். வசனம் சொல்லுது பாருங்க, அந்த ஸ்திரீயின் நிமித்தமாய் அந்த சமாரியரில் அநேகர் ரட்சிக்கப்படும்படியாய் ஆண்டவர் உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, இயேசு சொன்னாரு, 5 புருஷர்கள் உனக்கு இருந்தாங்க, இப்ப இருக்கிறவரும் உனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்லி இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்த அந்த சகோதரியை தன்னுடைய வாழ்க்கையை குறித்த கேள்வி, தன் எதிர்காலத்தை குறித்த கேள்வி, தன்னுடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான சூழ்நிலைக்குள்ளே பாவத்துக்குள்ளே இருக்கிறது என்கிறதான ஒரு எண்ணம், மட்டுமல்லாமல் கிராமம் ஜனங்கள் தன்னை கேவலமாய் பார்க்கிறார்கள் என்கிற ஒரு சூழ்நிலைகளுக்குள்ளே, ஒரு இக்கட்டான சூழ்நிலைக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்த அந்த சகோதரி என்று இயேசுவை பார்த்து இயேசுவோடு பேச ஆரம்பித்தாளோ, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையில சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ள ஆரம்பித்தாளோ, அவளுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது, ஒரு விடுதலை ஏற்பட்டது, ஒரு சுகம் ஏற்பட்டது, ஒரு அற்புதம் ஏற்பட்டது. தான் கண்டுகொண்ட ரட்சிப்பை, தான் கண்டுகொண்ட இயேசுவை என் கிராமத்திற்கும் சொல்லுவேன் என்று சொல்லிக்கொண்டு கிராமத்திலே சென்று இயேசுவின் அன்பை சொல்ல ஆரம்பித்தாள். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அதன் மூலம் அநேக சமாரியர் ரட்சிக்கப்பட கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. பாருங்க, சகேயு இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே சகேயு மற்ற ஜனங்கள் சொல்றாங்க, பாவியான மனுஷனிடத்திலே இயேசு தங்கும்படி போனார். சொல்லுங்க பாருங்க, பாவியான மனுஷனிடத்திலே இயேசு என்ன பண்றாரு, தங்கும்படி போயிருக்கிறாரு. அப்போ இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பலவிதமான சூழ்நிலையிலே பலவிதமான வார்த்தைகளை நாம் கேட்க வேண்டியிருக்கும். இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது பலவிதமான தேவையற்ற வார்த்தைகள் நம்ம மேல எரியப்படும். சொல்லுவாங்க, கவலைப்படவே கூடாது. சகேயுடைய வீட்டில் இயேசு சொல்றாரு, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, இவனும் ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறானே. அல்லேலூயா. நான் எதுக்காக என்ன கற்றுக் கொடுக்கிறேன்னு சொன்னா, பிரைஸ் தி லார்ட், இயேசுவை ஏற்றுக்கொண்டு இயேசுவை நாம் சுமக்கும் போது எத்தனையோ பாடுகள், எத்தனையோ போராட்டங்கள் கடந்து வரும். மரியாளுடைய வாழ்க்கையிலே இயேசுவை கர்ப்பம் தரிக்கும் போது, இயேசுவை தன்னுடைய வாழ்க்கையிலே ஏற்றுக்கொள்ளும் போது பலவிதமான சூழ்நிலைகளுக்குள்ளாக சென்றாள். அவள் ஒன்றை மாத்திரம் புரிந்தாள், நான் உண்மையாகவே ஜீவனுள்ள இயேசுவை என்னுடைய வாழ்க்கையில வைத்திருக்கிறேன் என்று சொல்லி இயேசுவுக்கு அல்ல ஆண்டவருக்கு நான் அடிமை என்று சொல்லிக்கொண்டு தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்தாள். அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் காணப்பட்டது. அல்லேலூயா. மூன்றாவதாக கடைசியாக உங்கள் மத்தியில் ஒரே ஒரு காரியத்தை சொல்லி நான் தொடர்ந்து முடிக்க விரும்புகிறேன். 1 சாமுவேலின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. சேனைகளின் கர்த்தாவே, சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன், அவன் தலையின் மேல் சவரன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினாள். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நல்லவர். முதலாவதாக பார்க்கும்போது தேவனை பற்றி பிடித்த ரூத் என்று பார்த்தோம். இரண்டாவது, இயேசுவுக்காய் தன்னையே அர்ப்பணித்ததான மரியாள் என்று சொல்லி பார்த்தோம். மூன்றாவது, பொருத்தனை பண்ணி ஜெபித்த அன்னாள். அல்லேலூயா. நமக்கு தெரியும், அன்னாளுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை. குடும்பத்தின் மக்கள் முக்கியமாய் பெனினாள் இவளை கேவலமா பேசுறா. பாருங்க, பெனினாள் கேவலமாய் பேசுனது உண்மைதான். அன்னாள் இதன் மூலமாய் வருத்தப்பட்டதும் உண்மைதான். ஆனால் எப்போது அன்னாள் தேவ சமூகத்திலே வந்து பொருத்தனை பண்ணி தன்னை தேவனுக்கு முன்பாய் அர்ப்பணித்து ஜெபிக்க ஆரம்பித்தாளோ, பெனினாளின் வாய் அடைக்கப்பட்டது, அன்னாளின் வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. ஒருவேளை உங்களை ஏளனமா பார்க்கலாம், உங்களுடைய வாழ்க்கையை குறித்து, உங்களுடையதான குடும்பத்தின் நிலைமையை குறித்து, உங்களுடைய ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸை குறித்து, உங்களுடையதான தனிப்பட்ட காரியத்தை குறித்து, அல்லது உங்களுடையதான சில குறைவுகளை குறித்து சிலர் உங்களை ஏளனமா பார்க்கலாம். ஆனால் பாருங்க, ஏளனமாய் பார்க்கிறவர்கள் மத்தியிலே தேவ பிள்ளைகள் பொருத்தனை பண்ணி ஜெபிக்க ஆரம்பிக்கும் போது ஏளனமாய் பேசினுடைய வாய் அடைக்கப்படும், பொருத்தனை பண்ணி ஜெபித்த தேவ பிள்ளையுடைய வாய் திறக்கப்படும். அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அவன் முக்கியமான விஷயம், அன்னாள் ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். ஆண்டவரே, எனக்கு ஒரு குழந்தையை தந்தீங்கன்னா அந்த பிள்ளையை நான் கர்த்தருக்கு என்று வளர்த்துவேன், அவனுடைய
ஜீவனுள்ள நாட்களாகவும் கர்த்தருக்கு நீ வளர்த்துவேன், அவன் தலையில சவரகன் கத்தி படுவது இல்லை என்று சொல்லி ஒரு பொருத்தனை பண்ணி ஜெபித்தாள். பாருங்க, பொருத்தனையை கர்த்தர் நிறைவேற்றினவராய் இருந்தார், அங்கீகரித்தவராய் இருந்தார். அல்லேலூயா. எப்படி வாய் திறந்து வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது அன்னாள் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது. தனக்கு ஒரு குழந்தையை ஆண்டவர் கொடுத்து சபையில ஆலயத்தில் கொண்டு வந்து விட்ட உடனே சொல்றா, என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கன்மலையும் இல்லை. அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். பாருங்க என்ன அழகா சொல்றாங்க. என்னால் ஜெபம் பண்ணி என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞரின் மேல் என் வாய் திறந்திருக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலத்துல பெனினாளுடைய வாய் திறந்திருந்தது. இப்போ பொருத்தனையை தன்னுடைய வாழ்க்கையில சொல்லி ஜெபித்த வேளையிலே கர்த்தர் பொருத்தனையை அங்கீகரித்த போது பகைஞரின் வாய் அடைக்கப்பட்டது, அன்னாளின் வாய் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்களுக்கு விரோதமான பகைஞர் அதிகமாக எழும்பலாம். அநேக பகைஞனான வார்த்தைகள், தேவையற்ற வார்த்தைகள், பகைக்குரிய வார்த்தைகளை சொல்லலாம். தேவ சமூகத்தில் செய்ய வேண்டிய காரியம் நாம் பொருத்தனை பண்ணி ஜெபிக்கணும். அல்லேலூயா. பொருத்தனையோடு ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் இருக்கிறார். பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறதை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். வாசிங்க உபாகமத்தின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 21 முதல் 23 வரைக்கும் வாசிங்க. உபாகமம், the book of Deuteronomy chapter 23 verse from 21 to 23 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே, அதை செலுத்த தாமதம் செய்யாதே, உன் தேவனாகிய கர்த்தர் வாசிங்க. அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், நிச்சயமாய் உன் கையில் கேட்பார், அது உனக்கு பாவமாகும். அது நிறைவேற்றாமல் இருந்தால் அது உனக்கு பாவமாக இருக்கும். நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால், நீ பொருத்தனை பண்ணாதிருந்தால் உன்மேல் பாவம் இல்லை, பாவம் இல்லை. உன் வாயினால் நீ உன் வாயினால் சொன்னதை நிறைவேற்ற வேண்டும், சொன்னதை நிறைவேற்ற வேண்டும். உன் தேவனாகிய கர்த்தருக்கு வாசிங்க. உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. உன் தேவனாகிய கர்த்தருக்கு உன் வாயினால் நீ பொருத்தனை பண்ணி சொன்ன உற்சாக பலியை செலுத்தி தீர்ப்பாயாக. ஒருவேளை நாம் சில நேரத்துல பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி இருப்போம். பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி அந்த பொருத்தனையை நிறைவேற்றாம இருப்போம்னா, எந்த பொருத்தனையா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், நிறைவேற்றாமல் இருப்போம்னா பைபிள் அழகா சொல்லுது பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தருக்கு பொருத்தனை பண்ணி இருந்தால் அதை செலுத்த தாமதம் செய்யாதே, உன் தேவனாகிய கர்த்தர் அதை நிச்சயமாய் உன் கையில் கேட்பார். அப்போ நிச்சயமாய் நம்முடைய கையில அந்த பொருத்தனையை கர்த்தர் கேட்கிறவராய் இருக்கிறார். தேவ சமூகத்தில் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணி அந்த பொருத்தனை நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் நிறைவேற்றி ஆசீர்வாதத்தை கொடுத்த பின்பு அந்த பொருத்தனையை நாம் செய்யாமல் இருப்போமே என்றால் வசனம் சொல்லுது, நிச்சயமாய் ஆண்டவர் கேட்பார். அல்லேலூயா. பிரசங்கியின் புஸ்தகத்தில் வாசிக்கும் போது வாசிங்க 23ஆம் பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிங்க. பிரசங்கியின் புஸ்தகம், the book of Ecclesiastes chapter 5 verse from 1 வாசிங்க. நீ தேவாலயத்துக்கு போகும்போது உன் நடையை காத்துக்கொள். மூடர் பலியிடுவது போல பலியிடுவதை பார்க்கிலும், மூடர் பலியிடுவதை போல பலியிடுவதை பார்க்கிலும் செவி கொடுக்க சேர்வதே நலம். செவி கொடுக்க சேர்வதே நலம். தாங்கள் செய்கிறது தீமை என்று அறியாதிருக்கிறார்கள். வாசிங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் தேவ சமூகத்தில் துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. வாசிமா. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய். ஆதலால் உன் வார்த்தைகள் சுருக்கமாய் இருப்பதாக தொல்லையின்
திரட்சியினால் சொப்பனம் பிறக்கிறது போல வார்த்தைகளின் திரட்சியினால் மூடனுடைய சத்தம் பிறக்கும். நீ தேவனுக்கு ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டால் அதை செலுத்த தாமதியாதே. அவர் மூடரில் பிரியப்படுகிறதில்லை. நீ நேர்ந்து கொண்டதை செய். நீ நேர்ந்து கொண்டதை செய்யாமல் போவதை பார்க்கலாம் நேர்ந்து கொள்ளாமல் இருப்பதே நலம். அன்னாள் தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிக்கொண்டாள். எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை தந்தால் அவன் உயிரோடு இருக்கும் நாளும் கர்த்தருக்காய் நான் ஒப்பு கொடுப்பேன். பாருங்க, பொருத்தனையை அன்னாள் பொருத்தனையை நிறைவேற்றி அன்னாள் தேவ சமூகத்திலே கொண்டு வந்து குழந்தையை விட்டாள். பால் குடி மறந்த உடனே வசனம் சொல்றது, குழந்தை இன்னும் பிள்ளையாயிருந்தது, இன்னும் குழந்தையாயிருந்துச்சு, குட்டி குழந்தைதான். கொண்டு விட்டாங்க, பொருத்தனையை நிறைவேற்றினாள். அடுத்து சொல்லப்பட்டிருக்கு, அந்த குழந்தையாகிய சாமுவேலோடு அந்த குழந்தையோடு கர்த்தர் பேச ஆரம்பித்தார். அல்லேலூயா. ஒரு தாய் ஒரு சாட்சி உள்ள தாயா இருந்தாங்க. தாய் ஒரு பரிசுத்தம் உள்ள தாயா இருந்தாங்க. தாய் இன்னும் ஒரு முன்மாதிரியான ஒரு தாயா இருந்தாங்க. அந்த குழந்தை ஒரு சாட்சி உள்ள பிள்ளையாய் உருவாக்கப்பட்டுச்சு. 2 சமஸ்த இஸ்ரவேலின் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு விசேஷித்த பிரைஸ்தலாட் தீர்க்கதரிசியாய் அந்த சாமுவேலை கர்த்தர் உருவாக்கி உயர்த்தி எடுத்தார். அல்லேலூயா. நான் எதற்காக கற்றுக் கொடுக்கிறேன்னா, தேவ சமூகத்தில் ஒரு பொருத்தனை பண்ணிட்டோம்னா பொருத்தனையை மறந்துடக்கூடாது. சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, இக்கட்டில் என் வாயை திறந்து சொன்ன பொருத்தனையை நான் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. இக்கட்டில் என் நாவை திறந்து நான் சொன்ன பொருத்தனையை, சங்கீதம் 66ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. வாசியம் அந்த வசனத்தை வாசிங்க. என் இக்கட்டில் நான் என் உதடுகளை திறந்து என் வாயினால் சொல்லிய என் பொருத்தனைகளை உமக்கு செலுத்துவேன். இக்கட்டில்னா என்னது? தடுமாறும் நேரத்துல, பிரச்சனையான நேரத்துல, ஆபத்தான நேரத்துல, கண்ணீரின் நேரத்துல, பல போராட்டத்தின் நேரத்துல, ஆண்டவரே எனக்கு இந்த ஒரு அற்புதத்தை செஞ்சீங்கன்னா நான் என் ஆண்டவருக்கு நான் இதை செய்வேன்யா, எனக்கு ஒரு அற்புதம் செஞ்சீங்கன்னா என் ஆண்டவருக்காக இதை செயல்படுத்துவேன்னு சொல்லி நான் பொருத்தனை பண்ண வேண்டியது மிக அவசியம்தான். ஆனால் அற்புதங்களை செய்ய ஆண்டவர் போதுமானவர். ஆனால் இக்கட்டில வாயை திறந்து சொன்ன பொருத்தனையை நிறைவேற்ற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புக. பாருங்க, ஒரு விசேஷித்த பாத்திரமான குணசாலியா இருந்த அன்னாள் பொருத்தனையை செய்தாள். அந்த பொருத்தனையை நிறைவேற்றினாள். கர்த்தர் அதன் மூலமாய் மகிமைப்பட்டார். அல்லேலூயா. ஒரு 3 காரியங்கள் உங்கள் மத்தியில் சொல்லி இருக்கிறேன். 3 சகோதரிகள். ஒன்று, தேவனை பற்றி பிடித்த ரூத்து. 2வதாக தேவனுக்காய் தன்னையே அர்ப்பணித்த மரியாள். 3வது, பொருத்தனை பண்ணி ஜெபித்த அன்னாள். பாருங்க, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது. ஆண்டவர் உங்களை ஒரு குணசாலிகளாய், ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரங்களாய், கர்த்தருக்காய் பயன்படுகிற ஒரு பாத்திரங்களாய், இன்னும் கர்த்தருக்காய் ஊழியம் செய்கிற பாத்திரங்களாய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக என்று சொல்லி வாழ்த்தி என்னுடைய வார்த்தையை நிறைவு செய்கிறேன். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எல்லாரும் கண்களை மூடி ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, நீர் என்னை மட்டுமாய் நடத்தி வந்த பாதைகளுக்காய் உமக்கு நன்றி என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கர்த்தரை துதிப்போம். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்தை நாம் உயர்த்துவோம். அவர் நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். ஒரு குணசாலியான ஒரு ஸ்திரீயாய் நாம் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறார். ஒரு குணமுள்ள ஒரு பாத்திரமாய் இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவரே, உமக்கு பிரியமற்ற காரியங்கள், நீர் விரும்பாத காரியங்கள், ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஒரு குணசாலிக்குரியதான தகுதிகள், குணசாலிக்குரிய சுபாவங்கள் எனக்குள்ளே இல்லாமல் இருக்குமே என்றால் என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, ஒரு குணசாலியாய் என்னை மாற்றுங்கன்னு சொல்லுவோமா? எல்லாரும் என்னை ஒரு குணசாலியாய் மாற்றுங்கப்பா, என்னை ஒரு குணசாலியாய் மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு குணசாலியாய் மாற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். எல்லாரும் ஒரு குணசாலியாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்துவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. எல்லாரும் ஜெபிங்க. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து, ஓ ராபா ஷகாபா லகடாபா ராபா, ஓ ராபா ஷங்கா லகடாபா ராபா, எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா.
என்னை ஒரு குணசாலியாய் மாற்றுங்க ஆண்டவரே, ஒரு குணசாலியாய் மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே தாழ்த்துவோமா, தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா. தேவனை பற்றி பிடித்த ரூத் ஒரு குணசாலியாய் காணப்பட்டார். ஓ பிரைஸ் தி லார்ட். தேவனுக்காய் தன்னையே அர்ப்பணித்த மரியாள் ஒரு குணசாலியாய் காணப்பட்டார். தேவனுக்காய் பொருத்தனை பண்ணி கொண்டதான அன்னாள் ஒரு குணசாலியாய் காணப்பட்டார். ஒரு குணசாலியுடைய சுபாவங்கள் என்ன என்று சொல்லி நாம் நீதிமொழிகள் பிரைஸ் தி லார்ட் ஹல்லேலூயா 31ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்திலிருந்து கற்றுக்கொண்டோமே. அதே குணசாலியின் சுபாவங்கள் நமக்குள்ளே காணப்படும்படியாக தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும். அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு படியெடுக்கிறவளா இருப்பாள். சிறுமையானவளுக்கு கையை திறக்கிறவளா, ஏழைகளுக்கு கையை திறக்கிறவளா இருப்பாள். தன் வாயை ஞானம் விளங்க திறக்கிறாள். பிள்ளைகள் பாக்கியவதி என்று சொல்றாங்க. கணவன் சொல்றாரு, குணசாலியான அநேக ஸ்திரீகளை பார்த்தது உண்டு, ஆனால் எல்லாவற்றிலும் நீ மேற்பட்டவளா இருக்கிறாள் சொல்லுகிற ஒரு விசேஷித்த வார்த்தையை கேட்கிற அளவிற்கு ஒரு குணசாலியாய் காணப்பட தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போமா. எல்லாரும் ஒப்பு கொடுப்போமா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் தாழ்த்துவோம், சமர்ப்பிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து பலத்த காரியங்களை கர்த்தர் செய்வாராக. எல்லாரும் ஜெபம் செய்வோமா. எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு காணப்படுவோம். கர்த்தர் மகிமைப்படுவாராக. மகா கிருபையும் இரக்கமும் வல்லமையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல வேளையிலோ உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். கர்த்தாவே தேவனே, இந்த விசேஷித்த ஆண்டவரே பரிசுத்த ஓய்வு நாளில் காலை வேளையில ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வந்து உம்மை பாட, உம்மை ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி பாராட்டினபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தாவே, விசேஷமாக இந்த நாளிலே ஆண்டவரை கேட்ட வசனத்தின்படி ஆண்டவரே ஒவ்வொரு தங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, குணசாலியான ஸ்திரீயை கண்டுபிடிப்பவன் யார்? அவள் விலை முத்துக்களை பார்க்கலும் உயர்ந்தது என்று சொன்ன வார்த்தையின்படி ஒரு முத்துக்களை பார்க்க உயர்ந்த குணமுள்ள பாத்திரங்களாய் ஒவ்வொரு நடத்துகிறபடியினாலும் உமக்கு நன்றி ஆண்டவரே. தேவ கிருபை தொடர்ந்து கூட இருக்கட்டும். ஒவ்வொரு கர்த்தர் ஆசீர்வதிங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. கேட்ட வசனத்தின்படி ஒவ்வொரு வாழ்ந்து பாத்திரம் உள்ளவளாய் ஜெயிக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியோட ஐக்கிய நம் அனைவரோடு சகல பரிசுத்தவான்களோடும் இன்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் ஒவ்வொரு ஆசீர்வதிப்பாராக.